அணில் குஞ்சுகள் எல்லாம் அங்கிள் என்று சொல்லி கூப்பிட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு பிடுங்கி எறிவேன் என்று சொல்லி ஜெண்டாக்கள் சூளுரைக்கும் போது இதையெல்லாம் தூசு மாதிரி நினைச்சு இப்படி லெஃப்ட் ஹேண்ட் தட்டி விட்டுட்டு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தோமாக்க தேசிய அளவுல கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்காரு. அது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்போ காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்று நம்மளுடைய முதல்வர் ஒரு வெப்சைட் ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு, அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதையும் பார்த்துருங்க. இந்தியாவில் முதல் முறையாக ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலை குழுவின் இணையதளம் பாத்தீங்களா? ஓகே, அது என்ன வெப்சைட் என்றாக்க, இந்த மாநில உரிமைகள் குறித்து இந்த குழு அமைச்சிருக்காங்கல்ல, அந்த குழு குறித்து நம்ம போன்ற பொதுமக்களும் கருத்து சொல்லலாம். அந்த கருத்தை வாங்கி அவங்க தலைவர்கள், இந்த குழுவுக்கு தலைவராக இருக்கக்கூடிய குரியன் ஜோசப் அவர்களும் மற்றும் இந்த குழுவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அசோக வர்த்தன் IAS அவர்கள், பொருளாதார நிபுணர் நாகநாதன் அவர்கள் மற்றும் இந்த குழுவில் இயங்கக்கூடியவங்களாம் பதிலும் சொல்லுவாங்க. அதனால இந்த வெப்சைட்டை வெளியீடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த குழு தேசிய அளவிலான கருத்தரங்கம் இன்னைக்கு அமைச்சிருக்காரு நம்ம முதல்வர். அது என்ன தேசிய அளவிலான, எப்படி அது செயல்படுத்த போறாங்கன்னாக்க, இப்போ மாநில அரசாங்கத்துக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, ஒன்றிய அரசாங்கத்துக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, அது குறித்து ஆய்வு பண்றதுக்கு தான் இந்த குரியன் ஜோசப் அவர்களுடைய நீதியரசர், ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதியரசர் அவர் தலைமையிலான இந்த குழு இவங்க ஆய்வு பண்ணி அறிக்கை கொடுத்தாக்க அதோடைய முதல் கூட்ட கருத்தரங்கத்தை இன்னைக்கு நடத்தியிருக்காங்க. அதுல குரியன் ஜோசப் சொல்றாங்க, இது தேசம்தான் முக்கியமா என்று கேட்டால் பெரும்பாலும் ஆமான்னு சொல்லுவாங்க. ஆனா தேசத்தை விட அந்த தேசத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய சட்டம் தான் நமக்கு முக்கியமானது, அரசியல் அமைப்பு தான் நமக்கு முக்கியமானது, அதுதான் முதன்மையானதும் கூட என்று இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு. நம்ம முதல்வர் அவர்கள் பேசும்போது சொல்றாரு, மாநில உரிமைகள் பாஜக ஆளாத மாநிலங்கள்லாம் இந்த நிதி ஆணைய குழுவை ஒன்றிய அரசாங்கம் சுதந்திரமா செயல்பட விட மாட்டேங்கிறாங்க என்று சொல்லி, அது மட்டும் இல்ல, ஒன்றிய அரசாங்கத்தோட நிதி பிரஷர் அதிகமா இருக்கு, ரத்த கொதிப்பாக இருக்கு. ஆனா மாநில அரசாங்கம்னா ரத்த சோகை நோய் இருக்காங்க, நிதி பகிர்வுல என்று சொல்லி அந்த அளவுக்கு கடுமையா பேசியிருக்காரு நம்ம முதல்வர். இந்த கருத்தரங்கம் நோக்கம் என்னன்னாக்க, இப்போ சட்டம் லெஜிஸ்லேட்டிவ் அமைக்க வேண்டியது இந்த சட்டம் ஒன்று மாநில அரசாங்கம், இன்னொன்று பார்லிமெண்ட்ல சட்டம் வர இயற்றப்படும், இன்னொன்று கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, ஒத்திசைவு பட்டியலில். ஒத்திசைவு பட்டியலில் இருந்தா மாநில அரசாங்கத்தையும் கலந்து கொண்டு அவங்களுடைய ஆலோசனையும் பெற்றுதான் ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கலந்து பேசி ஆலோசனை பெற்றுதான் அந்த சட்டத்தை செயல்படுத்துவாங்க. ஆனால் ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிறத கூட ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கிட்ட கலந்து ஆலோசனை பண்றதில்ல, அவங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை இயற்றிடுறாங்க. அதனால நம்ம முதல்வர் என்ன சொல்றாருன்னா, ஒன்றிய அரசாங்கத்துல, அதாவது அனைத்து மாநிலங்களிலும் இந்திய அளவுல இந்த மாதிரி ஒரு குழு அமைங்க, மாநில அரசாங்கத்தோட அதிகாரங்களை ஆய்வு பண்றதுக்கு ஒரு குழு அமைங்க, இந்திய அளவுல அமைச்சு அந்தந்த மாநில அரசாங்கத்தோட கருத்தை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாநில உரிமைகளை நிலைநாட்டுவோம் என்று ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமா சேர்த்து குரல் எழுப்புறாரு நம்ம முதல்வர். இது குரல் எழுப்புவது இதுதான் முதல் முறை இல்லை. இந்த தொகுதி மறுவரையில மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுவரை பண்ணா தென் தமிழகம் பாதிக்கப்படும் என்று முதல்ல குரல் எழுப்பியது நம்மளுடைய முதல்வர் தான். அதே போல பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி கூட்டம் நடத்தி அதனால என்னென்ன பாதிப்புகள்,
என்ன இழப்புகள் என்று ஆய்வு பண்ணி அந்த ஆய்வு அறிக்கையை மோடிக்கு அனுப்பிவிட்டாரு. இது மட்டும் இல்லை, நம்ம மாநில உரிமைகளில் இருமொழி கொள்கை என்று அறிமுகப்படுத்தியது நம் அறிஞர் அண்ணா. அவர் இருமொழி கொள்கையை அறிமுகப்படுத்தியதுனால தான் இன்று தமிழர்கள் எல்லாம் உலக அளவில் போய் படிக்கிறது, வர்த்தகம் பண்ணுறது, முன்னணி நிறுவனங்களில் செயல்படுவது, இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம், தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக இருக்கிறதுக்கு காரணம் மொழி தான், இருமொழி கொள்கை தான் என்று நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஒன்றிய அரசாங்கம் மாநில பட்டியலில் இருந்த கல்வியை எடுத்துட்டு போய் அவங்க கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. இன்னைக்கு அதை உத்தியோக பட்டியலில் அதில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்க NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டுட்டு மூன்றாவது மொழியும் கட்டாயம் படிச்சாங்கன்றாங்க. அவங்களுக்கெல்லாம் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டை ஃபாலோ பண்ணி மற்ற மாநிலங்கள்லாம் பின்பற்றினா கூட அந்த மாநிலங்களும் முன்னேறும். அப்போ மூன்றாவது மொழி அந்த மாநிலங்களை நம்ம பின்பற்றணுமா, அந்த மாநிலம் போல நம்மளும் கல்வியில பின்தங்கி போகும். இதை ஏத்துக்கிட்ட மற்ற மாநிலங்கள், மகாராஷ்டிரா, கேரளா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்லாம் அங்கேயும் இருமொழி கொள்கை தான் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம 50 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இருமொழி கொள்கையை அறிவிச்சிட்டோம். அவங்க 50 வருஷம் பின்னாடி இருக்காங்க. இப்போ மற்ற மாநிலங்களும் நம்ம திராவிட மாடல், தமிழ்நாட்டோட மாடலை ஏற்றுக்கிறாங்க மாநில உரிமையில். அது மட்டும் இல்லை, அரசு ரீதியாகவும் நம்ம அரசாங்கம் கொண்டுட்டு வந்த அந்த திட்டங்கள்லாம் மற்ற மாநிலங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. கட்டணம் இல்லா பேருந்தாக இருந்தாலும் சரி, மகளிருக்கு உரிமை தொகை வழங்குறதா இருந்தாலும் சரி, மற்ற மாநிலங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு நம்ம முதல்வர் தான் இந்தியாவுக்கே வழிகாட்டி மாநிலமாக இருக்கிறாரு, முதன்மையான முதல்வராக இருக்காரு என்று நம்ம இதையெல்லாம் வச்சு தான் சொல்கிறோம். இந்த மாநில உரிமை குறித்து இப்போதான் நம்ம இயற்றுறோமா, குழு அமைக்கிறோமா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி 1969 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே முதலாக மாநில உரிமை குறித்து ராஜமன்னார் கமிட்டின்னு ஒன்று அமைச்சார். அந்த கமிட்டி ஆய்வு பண்ணி என்னென்ன மாநில உரிமைகள் பகிர்வுகள் இருக்கணும் என்று சொல்லி, அதிகாரங்கள் என்னென்ன என்று சொல்லி 1971 அறிக்கை கொடுத்தது. அதே போல ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் அரசாங்கம் இருக்கும்போது அவங்க கிட்டேயும் மாநில உரிமை குறித்து ஒரு குழு அமைக்கணும்னு சொல்லிட்டு குழு அமைச்சு 2007 குழு அமைச்சாங்க. அதில் நீதியரசர் பிரிட்ஜியம் தலைமையில் குழு அமைச்சு அவர் கவர்னர்களை எப்படி நியமிக்கணும், அவங்களுக்கான அதிகாரங்கள் என்னென்ன என்று சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த அறிக்கைப்படி செயல்படுறாங்களா என்னாக்க அதுவும் இல்லை. ஒன்றிய அரசாங்கம் எல்லாத்தையும் மீறுபவையாக இருக்குது. இப்போ இந்த குழுவுக்கு இன்னைக்கு எதனால இவ்வளோ அவசரம் அந்த குழு கூட்டியிருக்காங்கன்னு பார்த்தா, 2 நாட்களுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா 130வது திருத்தத்தின்படி 30 நாள் சிறையில் இருந்தாக்க ஆட்டோமேட்டிக்காக முதல்வராக இருந்தாலும், அமைச்சராக இருந்தாலும், பிரதமராக இருந்தாலும் பதவி போயிடும்னு சொல்லிட்டு சட்டம் போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் நிறைவேறனா என்ன ஆகுனாக்க எதிர்கட்சிகளே இல்லாத சூழ்நிலை உருவாகும். இந்த அறிவுஜீவிகள்லாம் இது பிஜேபிக்கு தானே பொருந்தும், அவங்களுக்கு அது தானே நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க. அப்போ என்ன ஆனது, இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள்லாம் பார்ப்போமே. உச்ச நீதிமன்றத்துக்கு போனாக்கா RSS நீதிபதிகள் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. 30 நாள் சிறையில இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பதவி போயிடும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க நீதிபதிகள் அங்க இருக்கும்போது இல்லாத பொய் கேஸ ஒன்று போடுவாங்க, ஆதாரம் இல்லாத பொய் கேஸ போடுவாங்க. இப்போ நேற்று பேசிட்டு போனார்ல, வேஷ்டி சேலை ஊழல், குவாரி மணல் குவாரி ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போனார்ல, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதானாக்கா இல்லை. ஆனால் சும்மா நச்சுக்குமே கார் வாங்கினாங்க, டேக்ஸ் கட்டலன்னு சொல்லிட்டு கேஸை போடுவாங்க. கேஸை போட்டுட்டு 30 நாள் ஜாமீன் கொடுக்காம வச்சுருப்பாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பதவி போயிடும். பதவி போன ஒட்டி கேஸ் நடக்கும், ஒரு 4-5 வருஷம் நடக்கும். அப்போ நம்ம ஆதாரங்கள்லாம் கொண்டுட்டு போய் கோர்ட்டில் கொடுத்து, நான் தப்பு பண்ணல, நான் நல்லவங்க தான்,
என் மேலே நான் எந்த ஊழலும் பண்ணலைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு வரும்போது, வெளியே வரும்போது நம்ம எப்படி இருப்போம்? பதவிக்கு பதவியும் போயிடும். எப்படி 2G வழக்கில் 2011 ஆட்சி இழந்தோம், 16 ஆட்சி இழந்தோம். அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். அந்த கட்சியை சின்ன பின்னமாக பண்ண வேண்டிய வேலையை பிஜேபி அரசாங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் 2G வழக்கில் ஆதாரமும் இல்லை, ஊழலும் நடக்கலை. ஆனால் ராசாண்ண 1 வருஷம் உள்ள இருந்தார். அந்த சட்டம் அப்படி இருக்கும்போதே இருந்தது. இப்போ 30 நாளைக்குள்ள ஜாமீன் வரும்போது எந்த எதிர்கட்சிகளுமே செயல்பட முடியாது, இருக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க தான் வருவாங்க. அவங்களுக்கு சாதகமாக எப்படி சட்டத்தை வளைச்சாங்க? இந்த அயோத்தி மசூதி வழக்கில் பார்த்துருப்போம். அந்த மசூதி 500 ஆண்டுகள் பழமையான அந்த மசூதியை இடிக்கும்போது முரளி மனோகர் ஜோஷி, அவர் அத்வானி, இந்த மாதிரி முன்னணி தலைவர்கள்லாம் போய் தான் இடிச்சாங்க. ஆனால் ஆதாரம் இல்லை என்று சொல்லி அவங்கள எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாரும் குற்றவாளிகள் இல்லை. அப்படி அவங்களுக்கு தேவைன்னா அவங்களுடைய நீதிபதிகளை போட்டு வருஷம் முழுசும் ஆட்சியில் இல்லாத மாதிரி பண்ணிடுவாங்க. இப்போ இதே ஜெயலலிதா எல்லா கோர்ட்டாலையும் குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்டவர். ஆனாலும் அவங்க இறக்கும் வரை முதல்வராக பதவியில் இருந்தாங்க. ஆனால் ராஷ்டிரிய ஜனதா கட்சியோட தலைவர் லாலு பிரசாத் யாதவ் அவர் முதல்வராக இருக்கும்போதே அவர் பதவி பறிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அவரால் முதல்வராக முடியல. காரணம் என்னன்னாக்க ஒரு நூல் இலை வித்தியாசம்தான். நூல் இருந்தாக்க அவங்களுக்கு ஒரு மாதிரி தீர்ப்பு வரும், நூல் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி தீர்ப்பு வரும். நாம் இதை ஆண்டாண்டு காலமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வேலையை தான் இப்போ ஒன்றிய அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரியான ஜனநாயக படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி மக்கள் விரோத ஆட்சி ஒன்றிய அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு. அந்த மாநில உரிமைக்கும் ஒன்றிய அரசாங்கத்தோட உரிமைக்கும் அதிகார பகிர்வுகள் எப்படி இருக்கணும் என்று சொல்லித்தான் இந்த ஆய்வு கூட்டம், தேசிய அளவிலான ஆய்வு கூட்டம் இன்னைக்கு நம்ம முதல்வர் நடத்தியிருக்காரு. இந்த ஆய்வு கூட்டம் குறித்து தான் இந்த கூட்டத்தை இந்திய அளவுலையும் நடத்தணும்னு கோரிக்கையும் வச்சிருக்காரு. இப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற அல்லு சில்லுங்க அங்கிள்னு கூப்பிட்டு நக்கல் அடிக்கிறாங்க. உனக்கு வயசு 50க்கு மேலே ஆயிடுச்சு, நீ அங்கிள்ங்கிற. ஆனால் அந்த அம்மாவை அம்மான்னு, அம்மையார் ஜெயலலிதாவை அம்மையார்னு, உன் வயசுக்கு அவங்க அம்மாவா கேட்கலாம்ல? ஏன் அவங்கள அம்மான்னு? அவங்க உன்னை வச்சு கும்முன்னு கும்முனாங்க. இவரை ஏன் அங்கிள்ங்கிற? உன்னை ஜனநாயக முறைப்படி பேச்சுரிமை உனக்கு இருக்குதுன்னு பேச விட்டுட்டு இருக்காரு. இதுதான் இவங்க கிட்ட ஜனநாயக முறைப்படி இந்த மாதிரி நபர்கிட்ட நடந்துக்கலாமா? இப்போ இவரும் வச்சு நம்ம முதல்வர் கும்முன்னு கும்முனாக்க ஒழுங்கா நீ பேசுவியா? அந்த மேடை நாகரிகம்ன்றத கடைபிடிப்பியா? மேடை நாகரிகம் என்பதற்கு உதாரணம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். எப்போதுமே நம்ம முதல்வர் எப்போதுமே அவங்க அப்பாவை தலைவரே என்று தான் மேடையில் கூப்பிட்டுருக்காரு. கலைஞரும் தம்பி ஸ்டாலின் தான் சொல்லுவார். அங்கே அப்பா மகன் என்பதற்காக அப்பா மகன் உறவு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால தான் நம்ம முதல்வர் சொன்னார், கலைஞர் இறந்தப்ப அப்பா என்று ஒரு முறை அழைக்கட்டுமா என்று கேட்டு அவர் உருக்கமாக அந்த கடிதத்தை எழுதினார். அந்த மாதிரி இந்த அல்லு சில்லுங்களுக்கெல்லாம் மேடை நாகரிகம் தெரியாது. அணில் குஞ்சுகளுக்கு இப்படி தான் இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. இந்த மாதிரி நபர்கள் அரசியலுக்கு தேவையான நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.